அனைவருக்கும் வணக்கம். என் அன்பான பத்திரிகையாளர்கள், எனக்கு என்னைக்குமே ஒரு முதுகெலும்பா இருக்கிறவங்க. நான் 2012 என்னோட முதல் படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சாட்டை இதெல்லாம் எடுக்கும்போது அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு, உற்சாகம், ஒரு 50 படம் விநியோகம் பண்ணியிருக்கோம் ஸ்டுடியோ 9ல். தரமான படங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். எந்த எந்த வகையிலையும் பேர் கெட்டக்கூடாது. எது பண்ணாலும் அதை நியாயமாக பண்ணணும், ஜெனுவனாக பண்ணணுங்கிறதுல கரெக்டாக இருந்தேன். தோல்வி அடையிறது வெற்றி அடையிறதுங்கிறது ஒரு அது படத்தோட தன்மையை பொறுத்து. இன்னொன்று, நல்ல படங்கள் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. பட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு, மக்கள் கையில் இருக்கு. அப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க எனக்கு. அது ஒண்டி தான் எனக்கு உற்சாகமா இருந்திருக்கு. எவ்வளோ சம்பாரிச்சேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. மனசால சொல்றேன், எனக்கு மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். நான் நடிகனா நிறுத்தினேன் பாலா சார். எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் எப்போதுமே பேசினாலே எமோஷனல் ஆவேன். அந்த மாதிரி கேரக்டர். மனசில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவேன். நம்ம தவிர நான் எதுவுமே யோசிக்கவே மாட்டேன். என்னை நடிகனாக நிறுத்தின பாலா சார். இன்னைக்கு என்னோட பயணம், அதுக்கடுத்து முத்தையா சார், அதுக்கப்புறம் இன்னைக்கு லைக்கா ப்ரொடக்ஷனில் பண்ணுறேன், ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன். என்னை ஹீரோவை வச்சு பில்லா பாண்டி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை, நம்ம எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் தானாக நடந்துட்டுருக்கு. எதையுமே எதிர்பார்க்கல. இந்த தர்மதுரை 100வது நாள் ஃபங்க்ஷனை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 100வது நாள் முடிஞ்சிருச்சு. இதை பண்ணணும் அப்படின்னு சீல்டெல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா ஓடி படம் வெற்றி அடைஞ்சு அதோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாபம் அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ஓவர்ஃப்ளோவாகவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவே ஒரு தர்மதுரை கிடைச்ச பெரிய வெற்றி. அப்போ கண்டிப்பாக சீல்டு கொடுத்து எல்லாத்துக்குமே அந்த படத்தோடு நடித்த டெக்னீஷியன்ஸ், நடித்த ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் உழைத்த எல்லாரும், அது ஒரு லைட் மேன் முதற்கொண்டு இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதை ஒரு மாதம், நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், பல விஷயங்கள், பல இதில் ஏதோ நடந்துச்சு. மனசு கஷ்டமாக எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சரி இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, இந்த வருடத்துக்குள்ளே இதை பண்ணுவோம் அப்படிங்கிறது முடிவெடுத்து இன்னைக்கு பண்ணோம். அதுவும் விஜய் சேதுபதி அவர்கிட்ட சார்ட்ட சொல்லும் போது, இல்லைம்மா நீ இதை பண்ணிடு, நியூ இயருக்கு முன்னாடியே பண்ணிடுத, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி உடனே நேற்று சொன்னோடனே நான் தானு அங்கிளுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நேற்று சொன்னோடனே சரி சுரேஷ் நான் வரேன். ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தில் தான் இந்த படமே ஆரம்பிச்சது. தர்மதுரை ஆரம்பிச்சதே அவரை எனக்கு பூஜை அன்னைக்கு அவர் கையால் தான் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அப்படி ஆரம்பிக்கிறோன்னு இந்த வெற்றி விழாவும் அவர் கையால தான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பத்திரிகையாளர்கள் என்னைக்குமே எனக்கு ஒரு உற்சாகம், உங்களோட ஒரு பாராட்டுகள், உங்களோட விஷயங்கள். ஏன்னா நான் தாரத்தப்பட்ட நடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ 15 நாள் ஃபைட் பண்ணேன். எனக்கு பழக்கம் இல்லை. 15 நாள் ஃபைட் பண்ணப்போ ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரத்தம், கீரல், அப்போ வலி அந்த இது தெரில. ஆனால் அந்த பாராட்டுகள் தூக்கி என்னைய ஒரு விஷயத்துக்கு என்னை தூக்கி நிறுத்தும் போது தான் கிடச்சி. இன்னைக்கு கிடைக்கிற அதுக்கு விருதுகள் எல்லாமே பாலா சாருக்கு தான் சேரும். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக சரி ஓகே தர்மதுரை வெற்றி அடைஞ்சிச்சு, நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷனில் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அடுத்து என்ன பண்ணலாம் ஸ்டூடியோ 9ல் அப்படிங்கிறம்போது தேவைப்பட்ட விஷயம்தான் ஏன்னா தர்மதுரைன்னு நீங்க பாட்டு பார்த்துருப்பீங்க, எல்லா பாட்டுமே அந்த படத்துல வெற்றி அடைஞ்சிச்சு. நல்லா போய் ரீச் ஆச்சு, நல்ல மக்கள்கிட்ட போய் பெருசா ரீச் ஆச்சு. சரி ஓகே, நான் அப்பயே நாம நினைச்சதுதான் ஸ்டூடியோ 9 மியூசிக்.
ஸ்டூடியோ அண்ட் மியூசிக் ஆரம்பிச்சிடலான்னு நினச்சி தான் நான் போய் பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் பண்ண முடியல. பட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற போது நடுவில் ஒரு படம் பார்த்தேன். அந்த அளவு கூட நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஈடுபாடாக வந்து ஆரம்பிக்கல ஸ்டூடியோ அண்ட் மியூசிக். நடுவில் ஒரு படம் பார்த்தேன், அட்டுன்னு ஒரு படம். ரொம்ப நல்ல படம். ஏன்னா நான் வந்து சாட்டைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம், ரேணு, அதாவது வித்தியாசமான படங்கள்ல நான் முயற்சி செஞ்சுருக்கேன். அதுலேயே நம்ம வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கேன் எனக்கு. இந்த படம் பார்த்தோன்னே இது ஒரு நார்த் மெட்ராஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம். அவ்வளோ ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படா அந்த படத்தை விட்டாங்க அப்படின்னு. படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நான் முதல்ல அப்பயே இம்மீடியட்டாக அக்ரிமெண்ட் போட்டு உடனே அந்த படத்தை வாங்கினேன். அந்த படத்தோட பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடியோ அண்ட் மியூசிக்ல அந்த பாட்டை இது பண்றோம். அதோட ஒரு சின்ன இதை வந்து நீங்க பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.